நீங்க இப்படி கடிந்து கொண்டு பேசாதீங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் நித்திய ஜீவனுக்குள் போகிறதற்கு விருப்பம் இல்லை. அவங்களுக்கு அந்த விருப்பம் இருந்துதான் இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை கேட்பாங்க. இந்த நாட்கள்ல தான் அநேகர் அந்த மேல் பூச்சாய் உள்ள அவ்வளவும் சீல் பிடிச்சு, அந்த நான் சொன்னேன் இல்லையா, ஆஸ்பத்திரியில ஒருத்தர் கால் உடஞ்சு போய் கிடக்குறானா அந்த காலை ஒட்ட வைக்க பிரயாசப்படுறாங்க. ஆனா உள்ளக்குள்ள சீல் பிடிக்க வைக்கிறாங்க. நம்ம என்ன செய்யறோம்? சீலை எடுத்துட்டு திருப்பி காயங்களை கட்டுகிறோம். சீலை உள்ள வைத்துக் கொண்டு நீங்கள் காயங்களை கட்டுவீர்கள் என்றால் அந்த கால் மறுபடியும் துண்டாய் வெட்டி போட வேண்டிய சூழ்நிலை வரும். அதுல கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், முதல்ல அதை கிளீன் பண்ணுங்க. முதல்ல உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அருவருப்புகள், அக்கிரமங்கள், தீய செயல்கள், இந்த மாதிரிப்பட்ட அருவருப்புகளை முதல்ல சீர்படுத்துங்க. முதல்ல அதை கிளீன் பண்ணுங்க. சீர் பிதுக்கப்படட்டும். பிதுக்கப்பட்டதுக்கு பிறகு காயங்களை கட்டி பாருங்கள். புண்ணு சீக்கிரமாக ஆறும். அல்லாம நீங்க சீலை வச்சுக்கொண்டு நீ ஆசீர்வாதமா இருப்பாய், இது என்னன்னா உள்ள சீலை வச்சுக்கிட்டே அங்க மேல் பூச்சி பூசுறது. இதை தேவன் விரும்பல. இது தேவன் விரும்பல. ஒரே ஒரு நாள் வரும் பொழுது அது சீல் பிடித்து ஒரு நாள் அதை பிதுக்கும் பொழுது கடுமையான வலியா இருக்கும். நான் சொல்லுகிற வார்த்தை, என் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னால் ஆல்ரெடி முதல்ல நீ சீலை பிதுக்கி அதை கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் நீ கட்டு போட்டுட்டீனா புண்ணும் மாறும், உனக்கும் ஆசுவாசமாக இருக்கும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அப்போ நித்திய ஜீவனுக்கு போகிற காரியங்கள் எப்படி இருக்கும்னா, கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணுகிறவன் அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அது அவனுக்கு சீல் பிதுக்கி அவனை சுத்திகரித்து நித்திய ஜீவனுக்கு அவனை கொண்டு போகும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சரி,